போறேன். நீ என்ன சொல்வன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனை? வீட்டுல போய் தூங்குன்னு சொல்ல போறேன். மாட்டம்மா. என்னால எல்லாருக்கும் பிரச்சனை, ஆபத்து வரங்கிறப்ப நான் எப்படிம்மா தூங்குவேன்? பயப்பட வேண்டியதுக்கு நாம பயந்துதான் ஆகணும். இல்லைன்னா தப்பாயிடுமா? என்னை தடுக்காதம்மா, நான் போறேன். எது புரிஞ்சுக்கணுமா? என் காலில் அந்த சூனியக்காரி கிளவி போட்ட மந்திரக்கட்டு இருக்கு. அதை அடையாளமா வச்சு அந்த கிளவி என்னை நிச்சயம் தேடி வந்துடும், என்னை கண்டுபிடிச்சிடும். நான் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. யோசிக்க நேரம் இல்லம்மா. நாம யோசிக்கிற நேரத்துல அந்த கிழவி நம்மள கண்டுபிடிச்சிருக்கோம். வீட்ல சித்திங்க, தாத்தா, அப்பா எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க? தெரியாம நான் பண்ண தப்பா இல்ல? எல்லாரும் உயிரை விடணுமா? சொல்லுமா. நான் உன் பொண்ணுமா. எனக்காக மற்றவங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காதுமா. ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம்தாம்மா. நானும் உன் கூட வர சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. அடிமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிளவி வந்துருச்சுன்னா நான் சொன்னது தானே நடக்க போகுது. நடக்காதா? அவங்கள நம்மளால எதுவும் செய்ய முடியாதுமா. மேஜிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க. சண்டை போட்டாலும் சரி, ஏமாத்த நினைச்சாலும் சரி, நாம தான் தோத்து போவோம். நீ இருக்கியா? அப்புறமா என்ன போக வேண்டாம்னு சொல்ற? தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலையே. நீ பதில் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. நான் போறேன். அப்பா அடிக்கடி சொல்வார்மா, ப்ராப்ளம் வந்தா ஓடி ஒளிய கூடாது, அதை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும்னு. நீ சொன்னியாமே, இப்போ உன் பொண்ணு அதை தான் செய்ய போறேன். நடக்கிறது நடக்கட்டும். எப்படியும் என்னை தேடி அந்த சூனிய கிளவி வருமா? வீட்டுக்கு வந்தவ இங்கதான் இருக்கிறா. வர வர